வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நம்ம மாம்பழ சீரீஸ்ல வந்து மாம்பழ பூரி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே மசாலா பூரி அண்ட் ஆம்ரஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து மாம்பழத்தையே போட்டு அதோட பல்ப் எடுத்து கோதுமை மாவுல போட்டு பிசைஞ்சு பண்ற மாம்பழ பூரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாம்பழ பூரிக்கு வந்து நான் 1½ கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 கப்பு ரவை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா இந்த அம்ச்சூர் பவுடர், ட்ரை அம்ச்சூர் பவுடர், ஓமம் 1 ஸ்பூன், சில்லி பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 கப்புக்குள்ளே இருக்கும். இதையும் இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மாம்பழம் போட்டு இந்த கோதுமை மாவில் பிசைஞ்சு இந்த உப்பு, காரம், சில்லி பவுடர் எல்லாம் போடும்போது இந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கே ஒன்றும் வேண்டாம், வெறுமையே சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம டொமேட்டோ சட்னி, அந்த மாதிரி டொமேட்டோ தொக்கு இதெல்லாம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக இந்த டவ்வை பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாவு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி பூரியாக எடுக்க வேண்டியதுதான். இது ஊற வேண்டாம், இதை பண்ணோன்னே ரெடியாக உடனே பண்ணிடலாம் பூரியை. இந்த பூரியெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த நல்லா 2 சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போதான் நல்லா இதில் இருக்கிற இந்த மாவில் நல்லா வேகும். இதே மாதிரி அடுத்ததை போட்டுக்கலாம். பாருங்க நல்லா அந்த எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு. நல்லா இந்த மாம்பழத்தோட கலர், சில்லி பவுடர், இந்த ஓமம் எல்லாத்தோட சேர்த்து நல்ல வாசனையாக நல்லா வந்திருக்கு. இந்த மாம்பழ பூரி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.